அத்தனையின் மத்தியிலும் கர்த்தர் என்னை சுமந்து வந்தார். அத்தனையின் மத்தியிலும் கர்த்தர் என்னை சுமந்து வந்தார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். அல்லேலூயா. இவ்வளவு காலம் நம்மளை நடத்தினார், அவர் இனியும் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனையோ புயல் வந்தது, எத்தனையோ தடை வந்தது. ஒருவேளை இந்த 2025ஆம் வருடம் எல்லாமே முன்னேறி புயல் இங்கே இருக்கு, பக்கத்தில் வருதுன்னு சொல்லி நம்மளை பயமுறுத்தலாம். ஆனால் காற்றையும் கடலையும் அவருடைய கரத்தின் கீழ் அடக்கி வைத்திருக்கிற தேவன். அவங்க எவ்வளோதான் புயல் நம்மளை வந்துடும், இவ்வளோ வேகத்தில் வரும், ஃபுல்லாக அழிச்சிடும் சொன்னாலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறார், நம்மளை சுமந்து தாங்கி நம்மளை நடத்துகிறார். நிறைய புயல் நம்ம சென்னை மாநிலத்தில், நம்மளோட சென்னை பட்டணத்தில் பார்த்துருக்கோம். ஆனால் எந்த புயலும் நம்மளை விசிட் பண்ணிட்டு தான் போவோம், நம்மளை வாரி கொண்டு போவாது. ஹல்லேலூயா. நம்மளை புயல் வந்தால் நம்மளை வாழ்க்கையிலையும் காற்று அடிக்கிறது போல இருக்கும், கடல் கொந்தளிக்கிறது போல இருக்கும். எல்லாமே ஒரு விசிட்டேஷன் தான். அது கொஞ்ச நேரம் காற்று அடின்னெல்லாம் போயிட்டு ஒரு அமைதல் உண்டான நிலைமை உங்களுடைய வாழ்க்கையிலும் வீசுகிற அந்த புயல் மேலேயும் ஒரு அமைதி உண்டாக்க தேவன் பாடக்கூடும். அதனால் எத்தனை புயல் வந்தாலும் சோர்ந்து போகாமல் இருங்க. அத்தனையின் மத்தியிலும் என்னை கர்த்தர் இயேசு சுமந்து வந்தார். இதுவரை நடத்தின தேவன் இனிமேல் நடத்த மாட்டாரா? இந்த 2025ஆம் வருடத்தில் இந்த 11 மாதத்தை முடிக்க செய்த தேவன் இந்த 2026ஆம் வருடத்தில் நம்மளுக்காக ஏற்படுத்தின நன்மைகளை நம்மளுடைய கரத்தில் கொண்டு வந்து அவர் சேர்க்க முடியும். அவர் நம்ம உற்சாகமாய் நாம் பாடுவோம். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். இவ்வளவு காலம் என்னை வழி நடத்திய தேவன் இனியும் வழி நடத்திடுவார். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல, தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல எங்களை தன் தோளின் மீது சுமந்து வந்தார். எங்களை தன் தோளின் மீது சுமந்து வந்தார். எத்தனையோ புயல் வந்தது, எத்தனையோ தடை வந்தது, எத்தனையோ புயல் வந்தது, எத்தனையோ தடை வந்தது. அத்தனையின் மத்தியிலும் கர்த்தர் என்னை சுமந்து வந்தார்.